என்னப்பா பண்ண போற? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? தக்காளி சட்னி சேர்க்கணும். தக்காளி சட்னியா? சரி, ஓகே, செய்யும் பார்க்கலாம். அதே வானலா? ஓகே, தக்காளி சட்னி என்ன போடுவீங்க? வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய், மிளகாய், எண்ணெய். ஓகே. என் ஒய்ஃபு கிட்ட நீ ஸ்பெஷலா ஏதாவது பண்ணுமா அப்படின்னா தக்காளி சட்னி பண்றாங்க. எமர்ஜென்சி அதுதான் பண்ண முடியும், அதான் அதான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. எண்ணெய் பாருங்க குடிக்க ஓட்டாச்சி. உளுத்தம் பருப்பா கடலை பருப்பா? கடலை பருப்பு. அடுத்தது என்ன? வெங்காயம், தக்காளி போட்டு எல்லாம் கிண்டுதுக்கப்பா. அடா 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 அடா. இந்த மாதிரிதான் எல்லா பொண்டாட்டிகளும் புருஷனை போட்டு தின்றாங்க. வெளியே போயிட்டு வந்தா எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, போன் வந்தா யார்கிட்ட பேசுறீங்க, என்ன பண்றீங்க, என்ன முறைக்கிறாங்க எங்க வீட்டுக்காரம்மா. புளி தக்காளியை போடுறாங்க பாருங்க, என்ன போட்டு வதக்குற மாதிரி போட்டு வதக்குறாங்க. ஏமா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டியா? கல்யாணத்துக்கு முன்னாடி செய்வேன். என்ன செய்வீங்க? வெறும் தக்காளி சட்னி மட்டும் தான் செய்ய தெரியும். ஆமா. இது யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டீங்களா? இல்ல எப்படி கத்துக்கிட்டீங்க? உங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க தானே? ஆமா, செய்ய மாட்டேன். இங்க வந்து எல்லாம் கத்துக்கிட்டீங்க? ஆமா. எங்க அம்மா கத்து கொடுத்தாங்களா இல்ல நீங்களே யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டீங்களா? சொல்லுங்க, முறைக்காதீங்க, சொல்லுங்க. யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டீங்களா இல்ல எங்க அம்மா சொல்லி தரதை கத்துக்கிட்டீங்களா? அம்மா சொல்லி தரது கத்துக்கிட்டேன். எங்க அம்மாவா உங்க அம்மாவா? உங்க அம்மா. உங்க அம்மா. எங்க அம்மா, அதாவது உங்களுக்கு மாமியார். மாமியார் சொல்றது எல்லா மருமகளும் கேட்டா நல்லாத்தான் இருக்கும். என்ன பண்றது? ஒரு ஸ்பெஷலா ஏதாவது பண்ணுங்கன்னா தக்காளி சட்னி தான் ஸ்பெஷலு. இல்ல நமக்கு தெரிஞ்சது அதானே, வேற ஒண்ணு என்ன தெரிய போகுது? வேற என்ன ஸ்பெஷலா உங்களுக்கு தெரிய போகுது சொல்லுங்க. கலாய்க்கிறீங்களா? இல்ல கலாய்க்கலாம் இல்ல, உண்மை தானே. ஆமா ஆமா. பாருங்க, நல்லா வணக்கம். என்ன போட்டு வணக்கிற மாதிரி வணக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா வீட்லயும் இப்படித்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளை எல்லாம் சிங்கம், கல்யாணத்துக்கு அப்புறம் பெட்டி பாம்பு. பெட்டி பாம்புனா என்ன? பெட்டி பாம்பு மகுடி வாசி அடங்கி போயிருமா? அப்படிலாம் நீங்க இல்லையே. அது நான் பாம்பு இல்லை, தேலு. சந்தில பூந்து வெளியே வந்துடுவேன். எவ்வளவு நேரம் தான் வணக்குவீங்க? வணக்கிட்டே இருக்கிறீங்களா? இப்படியே நல்லா வணக்கணும். வணக்கி அப்புறம் என்ன பண்ணணும்? லைட்டா தேங்காய் போடணும். தேங்காய் ஆல்ரெடி துருவி வச்சிருக்கீங்களா? அது ஓகே, போடுங்க. போடுங்க, தேங்காய் போடுங்க. அன்போட போடுங்க. அப்படின்னாதான் தேங்காய் சட்னி, சாரி தக்காளி சட்னி டேஸ்டா இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சமையல் பண்ணும்போது அப்படியே ஃபீல் பண்ணி சமைக்கணும். நீங்க கல்யாண வீடு எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஆம்பளை தான் சமைப்பாங்க. ஏன்? அவங்க செஞ்சு மற்றவங்க சாப்பிட்றத ரசிப்பாங்க. ஆனா பெண்கள் எப்படி தெரியுமா செய்வாங்க? அந்த 4 பேர்த்துக்கு மட்டும் செய்வாங்க. அது என்ன இருக்குன்னா அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும்,
ஒரு அரவணைப்பு இருக்கணும், எல்லாம் இருந்தாதான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். நீங்க செய்யுங்க. அது வெறும் தண்ணியா இருந்தாலும் சரி. 10 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணணுமா? அதெல்லாம் ரொம்ப சைலண்டா சொல்றாங்க. 10 நிமிஷம் கழிச்சு என்ன 10 நிமிஷம் பண்ணுவாங்கன்னு கழிச்சு தெரியல. அரைக்கணும். பார்ப்போம். அரைக்கணுங்களா? ம். சரி, அரைச்சிட்டு அரைக்கும் போது பார்க்கலாம். வணக்கியாச்சுங்க. இது பாருங்க, அது ஆறிட்டு இருக்கு. ஆறுனதுக்கு அப்புறம் தான் மிக்சியில போடணுமா, அதனால நாங்க வெயிட் பண்றோம். மேடம் ஆறிடுச்சு. மிக்சி ஜார்ல போட போறாங்க. மேடம் உங்கள்கிட்ட ஒரு கடிஜோர் கேட்குறீங்க, கேட்குங்களா? ஒரே ஒரு கடிஜோர் தான். நேற்று இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். கேளுங்க. லட்டை கட் பண்ணா என்ன வரும்? லட்டு நீ சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். சாப்பிட்ருக்கீங்களா? அப்ப லட்டை கட் பண்ணா என்ன வரும் என்ன வரும்? சொல்லுங்க. அதுதான் கடிஜோக்கு. சொல்லுங்க மேடம். லட்டை கட் பண்ணா என்ன வரும்? லட்டு தான் வரும். லட்டை கட் பண்ணா லட்டு தான் வருமா? ஏங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பூந்தி வரும், இல்லை காந்தி வரும், இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. மிக்சி வருவீங்களா? மிக்சி ஆன் பண்ணுவீங்களா? பண்ணுங்க. பாருங்க, புகை வருது பாருங்க. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, தக்காளி சட்னி பாருங்க. அப்படியே தகன்னு இருக்குது. பார்த்தாலே பயமா இருக்கு பாருங்க. நாளைக்கு அடுத்த நாள் காலைல என்ன பண்ணுவோன்னு பயமா இருக்குது. நான் உங்கள்கிட்ட ஒரு கடிஜோர் கேட்டேன், அதுக்கு நீ பதிலே சொல்லல. அதான் சொல்ல மாட்டோம். லட்டை கட் பண்ணா என்ன வரும்? சொல்லுங்க. ஏதாவது சுடுதுல கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க. லட்டை கட் பண்ணா என்னங்க வரும்? அடுத்து தாளிப்பு ரெடி ஆயிட்டாங்க. தாளிப்பு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்க. லட்டை கட் பண்ணா என்ன வரும்? தாளிப்பு ஒண்ணு சொல்றீங்களா? சும்மாவே நான் பேசுங்கன்னு கெஞ்சி பேச மாட்டாங்க. இப்ப மைக்க மாட்டிட்டு பேச சொன்னா என்னத்த பேசுவாங்க? ஏன் தப்புதான். என்ன தப்பு? இந்த தக்காளி சட்னி செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போதே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னு பாருங்க, மிரட்டுறாங்க, அடி பின்ன போறாங்க. ஆமா. போடுங்க. கருவேப்பிலை சொல்லுங்க. கருவேப்பிலை சாப்பிட்டா என்ன நல்லது? முடி நல்லா குரோத்தா வளரும். அவ்வளவுதாங்க, தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. மிக்சிங் நம்ம எப்பவுமே நம்ம தாங்க பண்ணணும். அந்த மிக்சிங் இல்ல, இந்த மிக்சிங் எப்பவுமே அந்த பழக்கம் மட்டும் யாருக்கும் கூடாது. உடம்புக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி கெடுதல். என்ன பழக்கமா? குடிப்பழக்கம். அது எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்க சொல்ல போறோம். பாய் பாய் பாய். தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க. என்னது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்ன இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல, சேவப்பா இருக்குல்ல.